தேவனுக்கே மகிமை. கெத்செமனே வேதாகம பள்ளியின் 20/10/2024 நாள் நடைபெற்ற மாநில அளவிலான வேதவினா போட்டி. தேர்வின் முடிவுகள். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஜூனியர் பிரிவு 198 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தை பிடிப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் CMS சுத்தாங்க சுவிசேஷ சபையை சேர்ந்த எஸ் சாண்டினா பெரில். நான் சாண்டினா 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பைபிள் படிக்கனா ரொம்ப பிடிக்கும். நான் வாசிக்க தெரியாமல் இருக்கும்போது அம்மா எனக்கு வாசித்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நானாவே வாசித்து படிச்சுக்கிடுவேன். மனப்பாடம் படிச்சுட்டு நான் அம்மாட்ட போய் சொல்லுவேன். கொஸ்டின் ஆன்சர்னால் அம்மா கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே நான் காலையில் பைபிள் வாசிப்பேன். ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிச்சுட்டு தான் ஸ்கூல் சப்ஜெக்ட் நான் படிப்பேன். எஸ்தர் நான் லைன் பை லைனாக நான் படித்தேன். எஸ்தர் சரித்திரத்திலிருந்து நான் நம்ம தேச மக்களுக்காக ஜெபிக்கணுங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். வெற்றி பெற தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதுக்காக நன்றி. ஜூனியர் பிரிவு 196 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தை பிடிப்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் கிருபாசனம் சபையை சார்ந்த இவாஞ்சலின். ஜூனியர் பிரிவு 194 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தை பிடிப்பவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் CMS சுத்தாங்க சுவிசேஷ சபையை சார்ந்த எஸ் ஷாலினா கிரேஸ். பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். என் பேர் ஷாலினா கிரேஸ். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பைபிள் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா எனக்கு பைபிள் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பைபிள் படித்து எங்கள் அம்மா கிட்ட தான் ரிசைட் பண்ணுவேன். நம்ம பைபிள் படிக்கிறது மூலம் எது தப்பு எது கரெக்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைபிளில் எது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம பைபிளை லைன் பை லைனாக படித்தாதான் நம்ம அதில் உள்ள சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கும் தெரிவிக்க முடியும். நான் டெய்லி காலையில் பைபிள் வாசிப்பேன். நான் ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியும் பைபிள் படிச்சுட்டு தான் நான் ஸ்கூல் சப்ஜெக்ட் படிப்பேன். அதே மாதிரி தான் நான் இந்த எக்ஸாமுக்கும் படித்தேன். வெற்றி பெற கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. 194 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் சேலம் சாலோம் சண்டே கிளாஸை சேர்ந்த கே அர்ச்சனா. 194 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் திருநெல்வேலி SGNM சபையை சேர்ந்த ஜெஃப்ரின். சீனியர் பிரிவு 200க்கு 175.45 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தை பிடிப்பவர் கன்னியாகுமரி கருங்கல் சபையை சார்ந்த பி பிளஸின் ஷகினா. பிரைஸ் தி லார்ட். என்னோட பேரு பிளஸ்லின் ஷெகினா. நான் கருங்கல் கிருபாசனம் சபையை சார்ந்தவள். வேதம் வாசிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். வேதம் வாசிக்கிறதுனால பல நன்மைகள் கிடைக்கும். வேத வசனம் நமக்கு பலன் தரும். அது நம்முடைய ஆத்மாவுக்கு போஜனமா இருக்கிறது. வேத வசனம் நம்மை சுத்திகரிக்கும். வேத வசனம் நமக்கு ஆலோசனை தந்து நம்ம சரியான நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க நமக்கு உதவி செய்யும். நம்ம பைபிள் வாசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். பைபிள் வாசிக்கிறதுனால பைபிள் நம்ம கூட பேசும், நமக்கு ஆலோசனை தரும், நம்ம எச்சரிக்கும், நமக்கு ஆறுதல் தரும், நமக்கு விடுதலை தரும். நம்ம அனுதினமும் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறதுனால நம்ம பைபிள் வாசிக்கும் போது ஆராய்ச்சி வாசிக்கணும். முக்கியமாக நம்ம பைபிள் வாசிக்கிற நேரம் அதை குறிப்பெடுத்து வாசிக்கிறது நல்லது. அனுதினமும் பைபிள் வாசி ஜோம் பண்ணதுனால என்னோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா நிறைய நன்மைகளை செஞ்சிருக்காரு. அது போல உங்க வாழ்க்கையிலையும் அவர் செய்வாரு. நீங்களும் எல்லா நாளும் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணணும். சிறப்பாக. சீனியர் பிரிவு 200க்கு 165.45 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தை பிடிப்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரம்பு கிருபாசனம் சபையை சேர்ந்த RM அஸ்வின் ரெஜிஷா. சீனியர் பிரிவு
200க்கு 163.45 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர்கள் சேலம் மாவட்டம் கிருபாசனம் சபையை சேர்ந்த ஐ. ஜோயண்ணா. நான் ஜோயண்ணா, சேலம் கிருபாசனம் சர்ச். எங்கள் சர்ச்சில் வந்து வருஷம் கெட்சமனி பைபிள் ஸ்கூல் குவிஸ் நடக்கும். இந்த வருஷம் தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதுலேயும் ப்ளேஸ் பண்ண எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். நான் பைபிளை வந்து லைன் பை லைன் படித்து அப்புறம் வசனங்கள்லாம் மெமரைஸ் பண்ணி அதை எல்லாம் எழுதி பார்த்து இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணேன். இந்த குவிஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பைபிளில் இருக்கிற கான்செப்ட்லாம் அப்படியே வந்து கற்றுக்க வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. அதுவும் வசனங்களும் எனக்கு நிறைய வசனங்கள் இது மூலமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்றதுனால நம்மளும் தேவனுடைய வசனத்தை டெய்லியும் இரவும் பகலும் படித்தா அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 200க்கு 163.45 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரம்பு சபை சார்ந்த ஜே. ஜெனிஷா. பைபிளை படித்ததுனால ஏசப்பா பேரில் உள்ள விசுவாசத்தை பற்றி படிச்சுக்கொண்டேன். இந்த எக்ஸாம் மூலம் பைபிளை ஒரு வாட்டி கூட நல்லா படிக்க எனக்கு உதவி செய்தார் ஏசப்பா. நம்ம வந்து பைபிளை டெய்லி விரும்பி படித்தா அந்த பைபிள் வந்து நமக்கு அறிவு ஞானம். 200க்கு 163.45 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரம்பு கிருபாசனம் சபையை சேர்ந்த டி.ஆர். டெலின் ஷானு. 200க்கு 163.45 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐபிஎஸ் சபையை சேர்ந்த ஒய்.ஏ. லிப்னா. 163.45 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் ஏ. கபினேஷ். 163.45 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் சேலம் ஏஎஃப்டி சபையை சார்ந்த புனிதா மலர். சூப்பர் சீனியர் பிரிவு 200க்கு 195.5 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தை பிடிப்பவர் சேலம் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையை சேர்ந்த சிஸ்டர் காருண்யா. பிரைஸ் லார்ட். என் பேர் காருண்யா. நான் சேலம் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜிசிபிஎஸ் ஸ்டேட் லெவல் பைபிள் எக்ஸாமில் நான் 2022 தான் ஃபஸ்ட் டைமாக அந்த எக்ஸாமை எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் டைமாக எழுதும்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் கொரிந்தியர் எழுதும்போது நான் அதை வேதத்தை நல்லா ஆழமாக படிக்க ஆரம்பித்தேன். வேர்ட் பை வேர்டாக லைன் பை லைனாக என் இருதயத்தில் பதித்து படிக்க ஆரம்பித்தேன். இந்த எக்ஸாமுக்காக மாத்திரம் இல்லை, என் ஆத்மாவுக்கும் என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் கர்த்தருடைய வருகை மட்டும் இது எனக்கு பலனாக இருக்கும்னு நான் யோசிக்கும்போது அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் இந்து குடும்பத்தில் தான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன். சண்டே கிளாஸ் படித்ததில்லை, வேத அறிவு எவ்வளோவா கிடையாது. இந்த எக்ஸாம் மூலமாக தான் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க, அவருடைய வேதத்தில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. இது எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில் வேதத்தில் வளரணும், அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும்னு விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த எக்ஸாம் பிரயோஜனமாக இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த ஜிசிபிஎஸ் ஊழியங்களை எடுத்து நடத்துகிற யோவான் பிரதர் எஃப்சி சிஸ்டருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். சூப்பர் சீனியர் பிரிவு 200க்கு 191.45 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தை பிடிப்பவர் தூத்துக்குடி சவேரியபுரம் ஏஜி சபையை சேர்ந்த டி. மணிமேகலா. சூப்பர் சீனியர் பிரிவு 200க்கு 190 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் திருநெல்வேலி மாவட்டம் எஸ்ஜிஎன்எம் சபையை சார்ந்த எஸ். காந்திமதி. சூப்பர் சீனியர் பிரிவு 200க்கு 190 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடிப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் சுத்தாங்க சுவிசேஷ சபையை சேர்ந்த பி. கிறிஸ்டி. இத்தேர்வில் வெற்றி பெற்ற பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கெத்செமனே வேதாகம பள்ளியின் சார்பாக
தினமும் மாலை 6 மணிக்கு அந்திப்பொழுது பைபிள் குவிஸ் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 9865917139 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இந்த 2025ஆம் ஆண்டு வருடம் நடைபெறும் வேதாகம தேர்வில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் 9994619560 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து 2025 அக்டோபர் 26ஆம் தேதி அன்று உங்கள் சபைகளில் நடக்கவிருக்கும் கெத்செமனே வேதாகம பள்ளியின் இத்தேர்வில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இத்தேர்வில் கலந்து கொள்ள எவ்வித கட்டணமும் இல்லை. மேலும் இத்தேர்வை பற்றி அறிந்து கொள்ள ஸ்கிரீனில் காணும் நோட்டீஸில் விளக்கம் தரப்பட்டுள்ளது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.